பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் சிக்கினார்கள் என்பது உண்மையா? சுனிதா வில்லியம்ஸும் புச் வில்மோரும் திட்டமிட்ட 8 நாட்களை விட அதிக நாட்கள், அதாவது சுமார் 286 நாட்கள் விண்வெளியில் சிக்கி தவிப்பதாக விவரிக்கப்பட்ட போதிலும் அது ஒருபோதும் உண்மையில்லை. ஏனெனில் கப்பல்களில் உள்ள உயிர் காக்கும் படகுகள் போலவே சர்வதேச விண்வெளி நிலையத்திலும் ஒரு விண்கலம் அவசரகால பயன்பாட்டிற்காக எப்போதும் இணைந்தே இருக்கும். போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறால் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்ட நாசா சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பு கருதி அதே விண்கலத்தில் பூமிக்கு திரும்புவதை தவிர்த்துவிட்டது. அதற்கு பதிலாக அவர்கள் இருவரும் சர்வதேச விண்வெளி நிலையத்திலேயே தொடர்ந்து தங்கியிருக்கவும், ஏற்கனவே திட்டமிட்டபடி பூமியிலிருந்து செல்லும் அடுத்த விண்கலத்தில் இருவரும் பூமிக்கு அழைத்து வரவும் நாசா தீர்மானித்தது. நாசாவின் இந்த முடிவே சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவதை மாதக்கணக்கில் தள்ளி போட்டது. ஆகவே சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் ஆகிய இருவரும் சர்வதேச விண்வெளியில் அதிக காலம் தங்கி ஆய்வுகளை தொடர்ந்தனர். அவர்கள் சுற்றுப்பாதை ஆய்வகத்தில் பல சோதனைகளை மேற்கொண்டதுடன் ஸ்பேஸ் வாக் எனப்படும் விண்வெளி நடையிலும் அவர்கள் பல முறை ஈடுபட்டனர். 59 வயதில் விண்வெளி பயணத்தில் ஒரு பெண்மணி சாதனை படைத்தார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கடந்த 286 நாட்களாக தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக பூமிக்கு திரும்பினார். இந்திய நேரப்படி சுமார் 3:30 மணிக்கு அவர் பயணித்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் புளோரிடா மாகாணத்துக்கு அருகில் கடலில் இறங்கி மிதந்தது. விண்கலத்திலிருந்து வெளியே வந்த சுனிதா வில்லியம்ஸ் சிரித்தபடி கையை அசைத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். புச் வில்மோர் மற்றும் சர்வதேச விமான நிலையத்தின் சக பணியாளர்களான அமெரிக்க விண்வெளி வீரர் நிக் ஹேக், ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோப்புனோவ் ஆகியோருடன் இந்திய நேரப்படி காலை 10:35 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து புறப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் 17 மணி நேர பயணத்துக்கு பிறகு பூமியை அடைந்தார். இந்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் வளிமண்டல மறுநுழைவு என அழைக்கப்படும் ஆபத்தான கட்டத்தை கடந்து பூமியை நோக்கி பயணித்தது. பிறகு பல்வேறு கட்டங்களாக பாராசூட்டுகள் விரிக்கப்பட்டு அதன் வேகம் குறைக்கப்பட்டு நீரில் இறங்கி மிதந்தது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.